ஜனநாயகன் படம் ஆக்சுவலா ஜான்வரி பொங்கல் ட்ரீட்டா இருக்க வேண்டிய ஒரு படம். பட் அது தள்ளி போய் இப்ப வரைக்கும் எழுத்தடிச்சிட்டு இருக்கு. மார்ச் 9 ரிவிஷன் கமிட்டிக்கு போக வேண்டிய ஒரு படம். பட் இப்ப வரைக்குமே தள்ளி போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மெம்பர்ல இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பவன் கல்யாணம் வந்து அவரோட சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஜனநாயகன் படம் குறித்தும். அதுக்கப்புறம் கரூர்ல நடந்த ஒரு சில சம்பவம் குறித்தும் வந்து பவன் கல்யாணம் வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. அதை இப்போ ரீசெண்டா வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜான் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆரவாரமா கொண்டாடிட்டு இருந்த ஒரு விஷயம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, விஜயோட கடைசி படம் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க எல்லாருமே. செம்ம கைத்தட்டலோட எல்லாம் பேனர்லாம் வச்சு பக்காவா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஆவேசம் இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பால் ஊத்திட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகல. இப்ப வரைக்குமே வந்து தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து டிசம்பர் டைம்லயே வந்து இந்த படம் வந்து சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் தள்ளி போய் ஐ மீன் ரிவிஷன் கமிட்டில இந்த சிபிஎஃப்சிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து தள்ளி போய் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சோ இதை குறித்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாமே பண்ணிட்டாங்கப்பா. நாங்க வந்து கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்ல போய் இதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், அப்பீல் பண்ணி பார்த்துட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற முதல்ல சிங்கிள் ஜட்ஜுக்கு போய், அதுக்கப்புறம் டியூவல் ஜட்ஜுக்கு போய், அங்க இருந்து வந்து என்கிட்டலாம் வராதிங்க, மறுபடியும் எல்லாத்தையும் கோர்ட் எல்லாத்தையும் அலைங்க, நான் முதல்ல இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பியும் வந்து நீதிபதி ஆஷா கிட்டே போய் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து எல்லா ப்ராசஸும் ஆரம்பத்துல இருந்து ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மறுபடியும் எல்லாமே முதல்ல இருந்து செய்யணுமா அப்படின்றத பார்த்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி வேண்டாம், நமக்கு வந்து 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையில மறுபடியும் இழுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல, அதாவது ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து பிப்ரவரி டைம்ல தான் வந்து கேஸே வேண்டாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இப்படி ஒரு ரெகுலரா ஒரு ப்ரொசீஜர் நடக்குமோ அந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. சரி ஓகே, அந்த ப்ரொசீஜர் படியே போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மார்ச் 9 ரிவிஷன் கமிட்டிக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து 2 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும். ரிவிஷன் கமிட்டிக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, அவங்க சொல்ற விஷயத்தை ஆய்வு பண்ணுவாங்க ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ ரிவிஷன் கமிட்டிக்கு போலாம், அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்க ஒரு மெம்பருக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால வந்து இந்த மாதிரி எங்களால ஆய்வு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா மார்ச் 19 அதை தள்ளி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 18 அந்த ஆய்வு பண்ணலாம், ரிவிஷன் கமிட்டி வைஸ் அந்த ப்ரொசீஜர் வைஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் குறித்து நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஜனநாயகன் படத்துல வந்து ஓடிடியாச்சும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தாங்க. அமேசான் பிரைம் வந்து 120 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படம் வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப படத்தோட ப்ரொடியூசர் எந்த நிலைமைக்கு போவார் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல் மேக்கிங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கோடி ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டான இந்த படம் இது. பட் இதுக்கு வந்து 120 கோடி ரூபாய் தானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் போன பிறகு அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டா தட்ஸ் ஃபைன். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. பட் அமேசான் பிரைம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான், அதுக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த படம் வரணும், அப்படி இல்லைன்னா அது பெருசா வந்து வர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து படக்குழுவும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது. பட் கடைசியில வந்து முடியாம போயிருச்சு. இப்போ வந்து ஒரு இக்கட்டான நிபந்தனையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அமேசான் பிரைம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 120 கோடி ரூபாய் வந்து இதுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு, இதோட கம்மி பட்ஜெட்லயே நாங்க வந்து நிறைய படங்கள் எடுத்து நாங்க அமேசான் பிரைம்ல விட்டுப்போம், அதனால எங்களுக்கு இது வேண்டாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும் ஜனநாயகன் படத்தோட டீமுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குமே சரி, ரசிகர்களுக்கும் சரி. கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். சோ இதை குறித்து வந்து பவன் கல்யாண் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி வச்சுக்கணும், அந்த அலைன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து ரொம்ப ஆரவாரமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்றது. அன்டில் அண்ட் தென் வந்து விஜய் வந்து வாயை திறந்து சொல்ற வரைக்குமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு விஷயத்துல இருக்கும் போது விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓகே கன்ஃபார்ம் தான்ப்பா, இதுதான்ப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பவன் கல்யாண் தான் வந்து என்டிஏக்கே வந்து அவர் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது, விமர்சனம் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல தான் இப்ப வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம், இந்த படம் வந்து இவங்க, அதாவது இந்த படக்குழு வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டாம், அது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஈவன் என்னோட படத்துக்குமே சரி ஒரு ஏ சர்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க அந்த படத்துக்கு. பட் ஏ சர்டிபிகேஷன் கொடுத்திருந்துமே அப்போ அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க தான் வந்து என்டிஏல ஒரு மெம்பரா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு வந்து இதுக்கு ஏ சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி
சொன்னும் போது பவன் கல்யாண் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் என்டிஏ மெம்பரா இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு சென்சார் போர்டுல இருக்க ஒரு புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இல்ல. ஈவன் தோ வாட் எவர் ஐ இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஒரு விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அவங்களுக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கான ஒரு புரோட்டோகால்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை தேவையில்லாம வந்து ஜனநாயகன் குழு வந்து அந்த மூவியோட டீம் வந்து தேவையில்லாம கோர்ட் வரைக்கும் போய் இது ஒரு சிம்பிளா முடிகிற விஷயத்த ரொம்ப அலக்கடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை வந்து அவங்க கோர்ட் வரைக்குமே கொண்டு போயிருக்க வேண்டாம். அழகா அந்த ப்ரொசீஜர் நடக்கும்போது அழகா அது வரைக்குமே முடிச்சிருக்கலாம். எனக்கும் ஏ சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க தான், பட் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்றது தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் வந்து சொல்லியிருந்தாரு ஜனநாயகன் படத்தை குறித்து. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயமா வந்து கேட்டிருந்தாங்க, விஜய் வந்து இந்த மாதிரி என்டியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறதா ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கே, முக்கியமா வந்து பவன் கல்யாண் தான் வந்து அதுக்கான ஒரு அழைப்பும் விட்டுருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது பவன் கல்யாண் அது ரொம்ப சிம்பிளா வந்து ரத்து பண்ணிட்டார். இல்ல, ஆக்சுவலா நான் வந்து விஜய் வந்து கூப்பிடவும் இல்ல, எந்த ஒரு அழைப்பும் நான் கொடுக்கல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நானும் விஜயும் பேசியோ இல்ல அந்த ஒரு குழுநர்களோட பேசியுமே வந்து பல ஆண்டுகளே கிட்டத்தட்ட ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து எதுவுமே இது பண்ணல. விஜய் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயமா சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. மற்றவங்க எல்லாம் பேச்சு சொல்றது பதில் கேட்டது பதிலா அவரா களமிறங்கி அவரா வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்ன டிசைட் பண்றாருன்ற பொறுத்து தான் வந்து எல்லாமே பண்ணணும். மத்தவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றது சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் ஏதாச்சும் பண்ணாரு அப்படின்னா கன்ஃபார்மா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு லீடிங்கா இருக்காது. அவர் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், அதாவது சுய சிந்தனை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பவன் கல்யாண் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. ஈவன் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரால ஒரு நல்ல லீடிங் ஆக்டரா இருந்தாரு, பக்காவான ஆக்டரா இருந்தாரு. அப்படி இருந்த ஒரு பர்சன் தான் வந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராகவும் ஆயிட்டாரு ஆந்திரால. சோ அவருக்கு வந்து சினிமா துறையாவும் தெரியும், அரசியல் ரீதியாகவும் தெரியும், ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு பர்சனா இருந்தவர் தான் அவரு. அவரோட பாயிண்ட் வந்து வச்சதுனால விஜய் ரசிகர் மதியும் சரி, நிறைய பேர் எல்லாருமே பீப்பிள் ஸ்டார்டட் டு ரூமர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து விமர்சனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி விஜய் வந்து இப்போ அரசியல்ல இறங்கி இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு வந்து ஒரு ஹியூமச் அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பட் இந்த நிலையில இருக்கும்போது ஆதவர்ஜுனா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ரஜினியை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசுனதுனால ரஜினியோட ஃபேன்ஸுமே வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஆப்போனன்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய இடத்துல வந்து லூஸ் வேர்ட்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ விஜய் வந்து அவர் சுயமா சிந்தித்து ஒரு பக்காவா கரெக்டா லீட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் குறித்து கரெக்டா ஒரு ஜூன் டைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் ரிவிஷன் கமிட்டி போயிட்டு அங்க என்னென்ன சொல்றாங்கன்றத பார்த்து தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூவி டீம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த படம் குறித்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண போற அடுத்த ஒரு படம் அந்த துரேந்தர் 2 இல்ல இன்னொரு ஒரு படம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா சரியா தெரியல. சோ அந்த படமும் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு சென்சார் போர்டுல மாட்டிக்கிட்டு சரி ஓகே ஒரு சில சிக்கல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த அடியா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க நிலை பார்க்கும்போது. பட் ஹோப்ஃபுல்லி விஜய் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லா ஜூன் டைம்ல ரிலீஸ் ஆகும், கரெக்டான அந்த ப்ராசஸ் வைஸ் போனா. அதே மாதிரி பவன் கல்யாண் சொன்ன மாதிரி விஜய் வந்து சுயமா சிந்தித்து ஒரு கரெக்டான ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணா மேபி வந்து அவரோட அரசியலும் வந்து ஒரு கரெக்டான லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அவர் சினிமால ஹி ரெஜிஸ்டர்ட் ஹிஸ் நேம், பட் மீன்வைல் அவரோட அரசியலும் வந்து ஒரு பக்காவான ஒரு லைஃப் லீட் பண்ணும் அப்படின்னா அவர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும், சுயமா சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்ப இந்த சிபிஐ விசாரணையும் வந்து போயிட்டு இருந்தது. மார்ச் 16 தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு கரூர்ல நடந்த சம்பவம் குறித்து. சோ அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்ன ஏது அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம்.